ஹலோ டியர் ஏவியட் மியூசிக் கம்யூனிட்டி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 6 ஸ்டெப்ஸ் டு கிரியேட் எலக்ட்ரானிக் மியூசிக். ஸோ 6 ஸ்டெப்ல எப்படி நம்ம எலக்ட்ரானிக் மியூசிக்கை கிரியேட் பண்றாங்க, நீங்களும் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலி இந்த டாபிக்ல நம்ம என்ன கவர் பண்ண போறோம்னா இந்த பிரின்சிபல்ஸை கவர் பண்ண போறோம். ஸோ ட்ரிக்ஸ் மாறலாம், ஹேக்ஸ் மாறலாம், டூல்ஸ் மாறலாம், பட் பிரின்சிபல்ஸ் ஃபவுண்டேஷன் எப்பயுமே எவர் கிரீன். ஸோ நீங்க 10 வருஷம் கழிச்சு இந்த வீடியோ பார்த்தாலும் இட் வில் பி ரிலேட்டபிள். ஓகே கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட். கம்மிங் ஃப்ரைடே நான் ஒரு ஃப்ரீ வெபினார் ஹோஸ்ட் பண்றேன். ஸோ இந்த வீடியோவில் காட்டுற எல்லா கான்செப்ட்ஸையும் ப்ராக்டிக்கலாக லைவ் ட்ரைனிங்காக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட், இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி இந்த வெபினாரில் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஐ வில் see you inside the webinar. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஒரு மைண்ட் மேப் மூலயமா இந்த 6 ஸ்டெப்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூ கேன் see in the screen, மியூசிக் ப்ரொடக்ஷன். ஸோ அதோட 6 ஸ்டெப்ஸை நான் டைரக்டாகவே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து வரலாம். நீங்க எப்பயுமே ஒரு மியூசிக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தேவைப்படும். அதாவது உங்களோட ஜானர் எப்படி இருக்க போகுது, எந்த பிபிஎம்ல நீங்க பண்ண போறீங்க, எந்த கீழே நீங்க பண்ண போறீங்க, உங்க கார்ட்ஸ் எப்படி இருக்க போகுது, உங்க ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது, அண்ட் மிக்ஸ் அண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்றதோட லெவல்ஸ் என்ன இருக்க போகுது அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேணும். பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் லைக் கூகுள் மேப். நீங்க ஒரு டெஸ்டினேஷன் போறீங்கன்னா நீங்க எந்த டெஸ்டினேஷனுக்கு போறீங்க, அது இங்கிருந்து எவ்வளவு தூரம், அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாமே நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் உங்க டைரக்ஷனை நீங்க கரெக்டா போக முடியும். அட் த சேம் டைம் உங்களோட பாயிண்ட்டை நீங்க ரீச் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் தட் உங்களோட ரெஃபரன்ஸ் ட்ராக் இதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ லெட்ஸ் மூவ் டு த செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சாம்பிள் பேக் ஆர் லைப்ரரி வேணும். ஸோ வாட் டஸ் திஸ் மீன்? ஸோ இன்ஸ்டன்ட்லி நம்ம பண்ற ஜானரோட வைபை கேட்ச் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு சாம்பிள் பேக் ஆர் ஒரு செட் ஆஃப் ப்ரீசெட்ஸ் சவுண்ட்ஸ் இருந்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா இன்ஸ்டன்டா நம்ம வைப்ல புக் ஆக முடியும். ஸோ நம்மளுக்கும் மோட்டிவேஷன் இருக்கும், அண்ட் அட் த சேம் டைம் அதே வைப்ல நம்ம ட்ராக்கை த்ரூ அவுட்டா எடுத்துட்டு போறதுக்கு இன்ஸ்டன்டாவே நம்மளுக்கு ஒரு ஹுக் பாயிண்ட் கிடைச்சிடும். ஸோ லெட்ஸ் மூவ் டு த தேர்ட் ஸ்டெப், ரிதம் செக்ஷன். ஸோ ரிதம் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு சாங்கோட இம்பார்ட்டண்டான பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ரிதம் தான். ஸோ இந்த ரிதம் நம்ம ட்ரம்ஸ் மூலயமா ஃபர்ஸ்டே கவர் பண்றப்போ நம்ம சாங்கோட குவாலிட்டி ரொம்பவே பெட்டரா இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளோட சாங் வே மோர் குரூவியா இருக்கும் போது அதர் எலமெண்ட்ஸ் உள்ள கொண்டு வரது ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஸோ லெட்ஸ் மூவ் டு த ஃபோர்த் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் இஸ் டெஃபினெட்லி த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்ட். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்ட்ல உங்களோட ரெஃபரன்ஸ் ட்ராக் ஆப்வியஸ்லி உங்களோட கார்ட் ப்ரோக்ரஷன் சொல்லும் போது, அண்ட் உங்களோட ஃபேவரட் மெலடிஸ் நீங்க இங்கே ஆட் பண்ணிக்கலாம், அண்ட் பேஸ் லைன்ஸ், அண்ட் ஃபாலோட் பை இஃப் உங்களோட ட்ராக்ஸ் வோக்கல்ஸ் இருந்ததுன்னா நீங்க வோக்கல் சாம்பிள்ஸ் ஆர் ஈவன் நீங்க ஒரு வோக்கல்ஸை ரெக்கார்ட் பண்ணலாம், அண்ட் அதர் எஃபெக்ட்ஸை நீங்க கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கீப்பிங் தட் இன் த ஃபோர்த் ஸ்டெப் இட் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு take it forward. So let's move to the next step, which is the song structure. ஸோ இங்கே தான் நம்ம ரெஃபரன்ஸ் ட்ராக், அதாவது நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம திரும்பி போகலாம். நம்ம ரெஃபரன்ஸ் ட்ராக் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ட்ராக் என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நீங்கள் அதை அப்படியே ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது எங்களுக்கு இன்னுமே உங்களோட டெஸ்டினேஷன் கிளியரா தெரியும், அண்ட் உங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், உங்க ட்ராக்ஸ்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் எங்க ஆட் பண்ண போறீங்க, அண்ட் எங்க சப்ட்ராக்ட் பண்ண போறீங்க, எங்க வேரியேஷன் கொடுக்க போறீங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு மோர் கிளியரா தெரியும். அண்ட் the next step is the most important step, which is mixing. So இந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிக்சிங் இஸ் நத்திங் பட் உங்களோட ஆப்வியஸ்லி நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போடுறீங்க, அதாவது கார்ட்ஸ் போடுறீங்க, மெலடிஸ் போடுறீங்க, பேஸ் லைன் போடுறீங்க, வோக்கல்ஸ். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்றீங்க கரெக்டா. இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே வால்யூம்ல சவுண்ட் ஆச்சுன்னா எதுவுமே எதையுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணாது, கரெக்டுங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இந்த வால்யூம் லெவல்ஸை பேலன்ஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த பார்ட்ல கேக்குது, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு ஸ்டீரியோ இமேஜிங் பண்றோம், அண்ட் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சென்டர்ல மட்டும் வைக்கிறோம் அப்படின்றத இங்க தான் நம்ம டிசைட் பண்றோம். இட்ஸ் மச் மோர் அட்வான்ஸ்ட், பட் பேசிக்கா நீங்க ஸ்டார்டிங்ல ஆஸ் அ பிகினர் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் ஆர் ஃபைனல் ஸ்டெப் இஸ் த மாஸ்டரிங். ஸோ மாஸ்டரிங் என்ன பார்த்தீங்கன்னா ஜென்ரலி இட்ஸ் பேசிக்லி மாஸ்டரிங்கோட ஹோல் அஜெண்டாவே என்னன்னா உங்களோட வால்யூம் லெவல் ஆஃப் த ட்ராக்கை கிராக் ஆகாம நம்ம வால்யூம் லெவல் இம்ப்ரூவ் பண்றது. பேசிக்லி உங்களோட லவுட்னஸை இம்ப்ரூவ் பண்றோம் டு மேட்ச் த இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். ஆப்வியஸ்லி நீங்க உங்க ட்ராக் வந்து ஸ்பாட்டிஃபை, யூடியூப் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாமே நீங்க வந்து அதர் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல கண்டிப்பா நீங்க ரிலீஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் வால்யூம் லெவலை உங்களோட ட்ராக் மீட் பண்ணணும். அட் த சேம் டைம் உங்களோட குவாலிட்டி ஆஃப் த ட்ராக்கும் மெயின்டைன் ஆகணும். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம மாஸ்டரிங் பண்றோம். ஸோ that's about it. இந்த 6 ஸ்டெப்ஸை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களோட ட்ராக்கை ஈஸியா நீங்க வந்து
கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த சைக்கிள் ஆஃப் எவ்ரி ட்ராக் in the world. So I hope you like this video. So this is a quick short video where I want to give you a clear roadmap of எப்படி என்னோட ட்ராக்கோட அப்ரோச் இருக்குன்றத. there is no rules. நீங்க இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட ஓன் ஐடியாஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம். the best rule in music production is there is no rules. So feel free to experiment and thank you for watching the video. I will see you in the next video.